ஜோதிட பலன்கள் சேனலுக்கு வந்திருக்கும் உங்களை இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம். விளம்பி வருஷத்திற்கான பலன்களை கணித்து கொடுத்தவர் ஸ்ரீரங்கம் மேல உத்தரவீதியில் இருக்கும் ஸ்ரீ ரெங்கராஜ ஐயங்கார் அவர்கள். வணக்கம். ஜோதிட பலன்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த விளம்பி வருஷம் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்கலாம். மனோதைரியம், உயர்ந்த லட்சியம், விடாமுயற்சி கொண்ட கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே ராகுவும், 7 கேதுவும், 4 குரு பகவானும், 6 சனி பகவானும் இருப்பது ஒரு நல்ல சூழ்நிலை. இதனால் நீங்கள் செய்யும் தொழிலில் உபரி வருமானம் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. பழைய பாக்கியல் வசூலாகும். புதிய கடன் வசதிகள் கிடைக்கும். எதிர்ப்புகள், போட்டிகள் ஆகியவை மறையும். உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப நன்றாக இருக்கும். வேலையில் முன்னேற்றம் உண்டு. புதிய வேலையும் கிடைக்கும். இதெல்லாம் நல்ல பலன்கள். தாய்க்கு சிறிய ஆரோக்கிய பாதிப்புகள் உண்டாக சாத்தியம் உள்ளது. வீடு, வாகனம், பூமி வகைகளில் பிரச்சனை உருவாகலாம். செலவுகள் அதிகமாகும். உயர்கல்வியில் தடை ஏற்பட்டு பின்னர் விலகும். உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் வர சாத்தியம் உள்ளது. கௌரவ பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். இதனால் மன உளைச்சல் இருக்கும். திடீர் மருத்துவ செலவுகள், கலத்திர வகையில் பாதிப்புகள், கருத்து வேறுபாடுகள், கூட்டுத் தொழிலில் ஏமாற்றம், நஷ்டம் போன்ற பலன்களும் இருக்கிறது. அனைத்து கடகராசி நேயர்களும் ஜென்ம ராகு, 7 கேது அவற்றின் தாக்கம் குறைய அரச மரத்தடியில் ஸ்ரீ விநாயகர் இருப்பார். அந்த விநாயகருடன் கூடிய நாகர் சிலைக்கு திங்கள் அல்லது சனிக்கிழமை ராகு காலத்தில் 18 நெய் தீபம் ஏற்றி 18 முறை வலம் வந்தால் ராகு கேதுவின் பிரச்சனை குறையும். உங்களுடைய கெடுபலன்களும் வெகுவாக குறையும். கெடுபலன்கள் குறைய நட்சத்திர வாரியாக பரிகாரத்தினை பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள ஸ்ரீ அதிதீஸ்வரரை நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கும். இல்லையெனில் மாயவரம் அருகில் வைத்தீஸ்வரன் கோவிலில் ஸ்ரீ தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி உள்ளது. அங்கு சென்று நெய்தீபம் ஏற்றி மனமுருக பிரார்த்தனை செய்தாலும் கெடுபலன்கள் வெகுவாக குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பிறந்த நாளில் பேராவூரணி, பட்டுக்கோட்டை அருகில் பேராவூரணிக்கு அருகில் விளாங்குளம் என்ற ஊர் உள்ளது. அங்கு ஸ்ரீ அச்சயபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. அங்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் அனைத்து துன்பங்களும் எளிதில் விலகும். இல்லையெனில் திருவாரூர் ஸ்ரீ தியாகேசர் ஆலயத்தில் சித்தர் ஸ்ரீ கமலமுனி ஜீவசமாதி உள்ளது. அங்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்தாலும் துன்பங்கள் குறையும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பகோணம் திருவிசைநல்லூர் அருகில் இருக்கும் தேவன்குடி ஸ்ரீ கற்கடேஸ்வரரை உங்கள் நட்சத்திர நாளில் சென்று நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் கெடுபலன்கள் வெகுவாக குறையும். இல்லையெனில் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பாதையில் வடக்கு பொய்கை நல்லூரில் உள்ள சித்தர் ஸ்ரீ கோரக்கர் ஜீவசமாதியில் நெய்தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்தாலும் இது குறையும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு 2 எளிய மந்திரம். ஓம் ஸ்ரீ அதிதயே நமஹா. மற்றொரு மந்திரம் ஓம் ஸ்ரீ தன்வந்திரி சித்தர் திருவடிகளையே போற்றி. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபித்து வந்தால் வெற்றிகள் கிட்டும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீ பிரகஸ்பதியே நமஹா. மற்றொரு மந்திரம் ஓம் ஸ்ரீ கமலமுனி திருவடிகளையே போற்றி. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபித்து வர எளிதில் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீ சர்வேபியோ நமஹ. மற்றொரு மந்திரம் ஓம் ஸ்ரீ அகத்தியர் திருவடிகளையே போற்றி. இந்த மந்திரத்தையும் தினமும் 108 முறை ஜபித்து வந்தால் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகளாகும். நன்றி, வணக்கம்.